ஒரு 4, 5 கருத்துக்கள இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தொடங்குறேன். அதில முதலாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அப்பாக்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 100 மிச்சப்படுத்துறதுக்காக, அவங்க வெறும் காலால ஒரு 30 நிமிஷம் நடந்து, அந்த என்ன சேமிச்ச காச வீட்ல வந்து நம்ம அம்மாக்கள் கையில குடுப்பாங்க. ஆனா, இன்னைக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அதே 30 நிமிஷத்த சேமிக்கிறதுக்காக ரூ. 100, ரூ. 200 நம்ம ஆட்டோக்கோ, காருக்கோ குடுத்து, நம்ம வீடு வந்து சேர்ந்துர்றோம். இதுக்கு பேரு தான் ஜெனரேஷன் கேப்புங்க. 2வது தெருவுல குப்பை போடுறான் பார்த்தீங்களா? அவன நம்ம வந்து பெருமையாவும், அவங்கலாம் படிச்சு மேதாவிகளா தான் இருப்பாங்க. குப்பைய அள்ளுறாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து படிக்காதவங்க. குப்பை அள்ளுறவங்கள கேவலமாவும் பார்க்குற சமுதாயம் இருக்கிற வரைக்கும், எந்த நாடுமே சுத்தமா இருக்காதுங்க. சரியா? 3வதா அவசரத்துக்கு இப்பலாம் உண்மையா தான் சொல்றேன். அவசரத்துக்கு இப்பலாம் நம்ம வந்து ஒரு மேஸ்திரியோ, சித்தாளோ நம்ம தேடுறோம்னு வைங்களேன், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிருக்கு. ஆனா, தெருக்கு தெரு ஒரு 10ஓ, 20ஓ இன்ஜினியர்ஸு படிச்சுட்டு இருக்காய்ங்க. இப்படி தான் லைஃப்ல போயிட்டுருக்கு. அடுத்து 4வதா பார்ப்போம். மொபைல் ஃபோன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 2005லலாம் பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோனு கையில வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ரொம்பவே ஆச்சரியப்படுவோம். அப்பா! என்னடா இவன் இந்த ஃபோன் வச்சிருக்கானா? அந்த ஃபோன் நோக்கியாவா? சாம்சங்கா? மோட்டோரோலாவா? பேர்லாம் இன்னும் நெறைய தெரில. இந்த எல்லா ஃபோனையும் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்ப்பானுங்க. ஆனா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில அந்த ஃபோனு யார் கையில இல்லையோ, அவங்கள வந்து நம்ம ஆச்சரியமா பார்க்கக்கூடிய காலகட்டத்தில தாங்க இருக்கிறோம். கடைசியா என்னன்னா, நம்ம எல்லாருமே நெனச்சிருப்போம் மனசுல. அ அவன் என்ன நெனச்சிருப்பானோ? இவன் என்ன நெனைப்பானோன்னு சொல்லிட்டு, அவன் என்ன நெனைப்பானோ? இவன் என்ன நெனைப்பானோ? நம்மளுடைய லைஃப்ப வந்து அ அவனுக்காக, இவனுக்காக வாழ்றோமே, உண்மையாவே சொல்றேன், எவனும் நம்மள பத்தி நெனைக்க மாட்டாங்க. இதுதான் நிதர்சனம். புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்ப நம்ம ஒழுங்கா வாழ்வோம் நல்லபடியா அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.